வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு. வடமாகாணத்தில் இதுவரை பரவி வருவது எலிக்காய்ச்சல் வைரஸ் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவிப்பு. மஹிந்தவை தொடர்ந்து ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது தொடர்பில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடனும் கலந்துரையாடியுள்ளதாக அஜித் பி பரேரா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கான தூதுவர் காலித் நாசர் அல் அமேரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அர்ப்பணிப்பு குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் தூதுவர் உறுதியளித்ததோடு அபிவிருத்தியடைந்த மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவை உறுதியளித்தார். இலங்கையில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்குமான திட்டங்களையும் எடுத்துரைத்த தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் வலியுறுத்தினார். இலங்கையில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் புத்தாக்கம் மற்றும் நவீனமயமாக்கலுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் அவர் திட்டங்களை அறிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தற்போது பணிபுரியும் 1,50,000 இளைஞர்கள் ஆற்றிய முக்கிய பங்கு குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இலங்கை பணியாளர்களுக்கான வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இரு தரப்பினரும் வழிகளை ஆராய்ந்துள்ளனர். இதேவேளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கான இலங்கை ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்தல் மற்றும் விரிவுபடுத்தல் வர்த்தகத்தை அதிகரிப்பதில் பரஸ்பர ஆர்வத்தை அடிக்கோடிட்டு காட்டுவது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் விவசாய நிலத்தை தயார் செய்வதற்காக பிரதேசத்தில் அரசு நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களின் அளவு, அழுத்தத்தில் உள்ள விவசாய குடும்பங்களின் எண்ணிக்கை என அனைத்தும் தற்போது மதிப்பிடப்பட்டு வருகின்றதன்படி சேதமடைந்த விளைநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 1 லட்சம் ரூபாய் முழு இழப்பீடு வழங்க அரசு கடமைப்பட்டுள்ளது. வயல்களில் 1.5 அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதை அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும் அதே நேரம் அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் கீழ் அந்த விளைநிலங்களை மீட்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும். விளைநிலங்களை தயாரிக்கும் போது தற்போதுள்ள சுற்று நிரூபங்களை பற்றி சிந்திக்காமல் புரிந்துணர்வுடன் செயற்படுமாறு உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சலால் உயிரிழந்த 7 பேரிடம் எடுக்கப்பட்ட பல மாதிரிகளில் எலிக்காய்ச்சல் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் துஷானி பெரேரா இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த 7 பேரின் மாதிரிகள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல நோயாளிகளின் மாதிரிகளில் எலிக்காய்ச்சல் என்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய ஆய்வுப் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நாள் காய்ச்சல், கண் சிவத்தல், உடல் சோர்வு, கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீரோடு ரத்தம் கசிதல் என்பன எலிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்பதோடு இந்த நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுவது அவசியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அறிக்கைகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 51ஆகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் பாதுகாப்பு எண்ணிக்கை 58ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் 258 1 மற்றும் 2 பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 116 காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்படி தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரி, நிர்வாக அதிகாரிகள், சாரதிகள் உட்பட 60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு
பாதுகாப்பும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு மீண்டும் எதிர்வரும் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தவணையிடப்பட்டது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அலுவலகத்தின் சட்டத்தரணி, காணாமல் போனோர் அலுவலகத்தின் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிராந்திய இணைப்பாளர் கிருஷாந்தி ரத்நாயக்க, சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக மருத்துவ அதிகாரி, மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான கணபதி பிள்ளை கணேஸ்வரன், அனிதா சிவனேஸ்வரன், கொக்குளாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் மன்றில் முன்னிலையாக இருந்தார்கள். இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக சட்டத்தரணி கணபதி பிள்ளை கணேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக இன்று அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னமும் 2 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் அடிப்படையில் மன்றில் திகதியை கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் மன்றானது சட்ட வைத்திய அதிகாரியின் விண்ணப்பத்தினை ஏற்று குறித்த வழக்கானது மீண்டும் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரைரா தெரிவித்தார். சபாநாயகர் அசோக் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாக குறிப்பிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர் 2 வாரங்களுக்குள் கலாநிதி பட்டத்தை நாட்டுக்குள் வெளிப்படுத்தாவிட்டால் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடனும் கலந்துரையாட இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். சபாநாயகர் அசோக் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக நாட்டுக்குள் சர்ச்சை எழுந்துள்ளதனால் தேசிய மக்கள் சக்தி அல்லது சபாநாயகர் இது சம்பந்தமாக விரைவாக தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையில் சபாநாயகர் அசோக் ரன்வலவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான கலாநிதி பட்டம் இருக்குமானால் தற்போது நாட்டுக்குள் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சையில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் இது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளிப்பதற்கு அரசாங்கத்தின் தாமதம், அரசாங்கம் சார்பாக பேசிய அமைச்சரவையின் பேச்சாளர் அதற்கு பதிலளிப்பதை தவிர்த்துக் கொண்டமை மற்றும் பாராளுமன்ற இணையத்திலிருந்து சபாநாயகரின் கலாநிதி பதவியை நீக்கியமை போன்ற விடயங்களால் பாரிய குழப்பங்கள் உண்டாகியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சபாநாயகர் அவரது கலாநிதி பட்டத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம் என்றார். மேலும் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றாலும் அவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் மனச்சாட்சிக்கு அமைவாக பாராளுமன்றத்தில் வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறோம் என்றும் தெரிவித்தார்.